குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/5/2025 ஸ்ரீ விசுவாவசு சித்திரை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1-2 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:08 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:11 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1-2 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று மாலை 6:12 வரை 1 கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. மாலை 6:51 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஸ்ரீ நந்தீஸ்வர யாழி வாகனத்தில் பவனி வரும் காட்சி. கடையம் ஸ்ரீ சிவபெருமான் இந்திர விமானத்தில் பவனி வரும் காட்சி. திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. இளஞ்சி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்து வர நல்ல பலன்களை பெற முடியும். திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் தேவிக்கும் பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம் கத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அம்பிகைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், அதாவது இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். இந்த சித்திரை நாட்களில் கோடை காலத்தில் சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் இளநீரால் அபிஷேகம் செய்வது விசேஷம். ஓ மகா தேவியை வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள், உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள், மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:48 முதல் 6:36 வரை மேஷ லக்னம், 6:37 முதல் 8:39 வரை ரிஷப லக்னம், காலை 8:40 முதல் 10:50 வரை மிதுன லக்னம், 10:51 முதல் 12:59 வரை கடக லக்னம், 1 மணி முதல் 3 மணி வரை சிம்ம லக்னம், பிற்பகல் 3:01 முதல் மாலை 5:01 வரை கன்னி லக்னம், 5:02 முதல் 7:06 வரை துலாம் லக்னம், 7:07 முதல் 9:17 வரை விருச்சக லக்னம், 9:18 முதல் 11:25 வரை தனுசு லக்னம், 11:26 முதல் 1:19 வரை மகர லக்னம், காலை 1:20 முதல் 3:02 வரை கும்ப லக்னம், 3:03 முதல் 4:43 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் அல்லது 6 முதல் 7 மணி வரையிலான ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரையிலும் பாராயணம் செய்வது விசேஷம்.
ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானையை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான். ராசியிலேயே சூரிய பகவானோடு புதன் பகவான். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்கள், இந்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு சில மன அமைப்பு நல்ல விதமாகவே இருக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். உறவினர்களுடைய வழியில் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்கள் திருப்தியை தரும். மனநலம் சீராக அமையும். எதை செய்தாலும் மிக அழகாக திருப்திகரமாக செய்வீர்கள். பண கஷ்டங்கள் தீரும். உடல் உழைப்புகளை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்றபடி நல்ல ஆதாயம் கிடைக்கும். அலுவலக வேலைகள் யாராவது ஒருவர் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் அவர்கள் விலகி விடுவார்கள். சங்கடங்கள் அகலும். சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். நெருக்கடியான பண பிரச்சனைகள் தீருவதால் மனதில் நிம்மதி பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக சில விஷயங்களை கையில் எடுப்பீர்கள். பழைய விஷயங்களை மாற்ற நினைப்பீர்கள். ஒரு புதியதொரு எண்ணங்கள் உருவாகும். கனவுகள் பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை புரிந்து செய்வதால் வருமானம் அதிகரிக்கும். லாபம் உண்டாகும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஆதரவாக இருக்கக்கூடும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். மேஷராசி என்பர்கள் விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். கால்நடை தொடர்பாக வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். அதனை தெய்வமாக மதித்து கொண்டாடுவீர்கள். புதிய வகை கால்நடை வாங்கலாம் என்கிற யோசனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அலுவலகத்தில் போற்றி புகழப்படும். கீர்த்தி உண்டாகும். பாராட்டுகள் அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாளாகும். இந்த நாள் உங்களுக்கு பல திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகள் எண்ணிய துறைகளுக்கு பயணப்படுவீர்கள். ஏற்றங்கள் உண்டு. தொழில் விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதால் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். தொழில் விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும், மன நிம்மதி உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தியாயம் பிறக்கும், ஆனந்தம் உருவாகும், சில பிரச்சனைகள் தீரும், சூழ்நிலைகளை சமாளித்துக் கொள்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மேன்மை நிறைந்ததாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிக்க கூடும். புகழ் நிறைந்த நாள். கால்நடை தொடர்பான விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இந்த நாளுக்கான சூழ்நிலைகள் தொடங்கும். எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். சுப காரியத்திற்காக எடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். ஆதாயம் ஏற்படும். உயர்வு நிறைந்ததாக இருக்கும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் மட்டும் கவனத்தோடு இருங்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக அப்ரூவல் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் வீட்டை சரிப்படுத்துவதில், கலை சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களில் அவ்வப்போது சில தொந்தரவுகள் ஏற்பட்டு தீரும். அதனை சரிப்படுத்துவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள் உருவாகும். பிள்ளைகளுடைய குணத்தை புரிந்து செயல்படுவதால் உங்களுக்கு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகளும் அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் அனுகூலமாக நடக்கும். நினைத்தபடியாக பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். பண்புகள் சீராகும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று அகலும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருப்பதால் வீட்டு விஷயங்களை மிக அழகாக கையாளக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. சகோதரர்களால் உடன் பிறந்தவர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் ஏற்படும். உயர்ந்த குணத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பேச்சுக்களில் அனுபவங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் அதிகரிக்கும். புதியதொரு விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் மிகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம் என்று வழிபட்டால் விசேஷம். புரிதல் ஏற்படும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள்.
உத்தியோகத்தில் சில நுணுக்கங்கள் அறியக்கூடும். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. என்று தினம்தோறும் வழிபட்டால் நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எதையும் சலிக்காமல் செய்து கொண்டே இருங்கள். தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடப்பது உங்களுடைய செயலுக்கு நல்லது. தன்னம்பிக்கையாக இருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும் என்கிற முழு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான், 3ஆம் இடத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விதமான செயல்களையும் திருப்திகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டகரமான நாள், நல்ல நாள். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், சில சுமைகள் தீரும். எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த பிரச்சனைகள் தீர்வதை பார்க்கலாம். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். லாபகரமான நாள். பல நன்மைகள் பிறக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தியை தரும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எல்லா விதமான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை எப்படி செய்தால் நல்லதோ அதற்கேற்றபடி அந்த நிகழ்வுகள் அமையும். தேவைக்கு ஏற்றாற்போல் பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். பிறருடைய மனதை குளிரப்படுத்துவீர்கள். ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது தேவை. வீண் செலவுகள், வீண் விரயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, அதிபதியான புதன் பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார், 3ஆம் வீட்டு அதிபதியோடு. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தில் விசேஷங்கள், வைபவங்கள் நடக்கும். கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். மனதில் திருப்தி நிறைந்த நாளாக தொழில் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் சாதனை புரிவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில்நுட்ப செயல்களில் இருப்பவர்களுக்கு வேலையில் உயர்வு ஏற்படும். எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். ஒரு சில உரிமைகள் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சொத்துக்கள் பிரச்சனை மற்றும் மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கடன் தொல்லைகள் அகலலாம். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். புதியதொரு யுக்திகளை கையாள வேண்டும். அமைதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் குறையும். பாரங்கள் தீரும். எடுத்த காரியங்களை திருப்திகரமாக முடிக்கக்கூடும். தெளிவுகள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. உதவிகள் சாதகமாகும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான நிலைப்பாடு இருக்கும். நுட்பங்களை புரிந்து செயல்படுவதால் நன்மைகள் பிறக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். உதவிகள் சாதகமாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகலாம். அமைதி நிறைந்த நாளாகும். புதியதொரு விஷயங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். அலுவலக வேலைகளில் வாய்ப்புகள் அமையும். நன்மைகள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் ராசியினுடைய நிலைப்பாடு வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவானும் இணைந்தே இருக்கிறார். 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் திங்கட்கிழமை தினம் என்பதால் சந்திர பகவானை வழிபடுவதோடு ஸ்ரீ எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கு இளநீரால் அபிஷேகம் செய்வது இந்த கத்திரி காலகட்டத்தில் நல்லது. அபிஷேக பிரியர்களான இருவரையும் வணங்கி நமஸ்கரித்து உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். சோமவார நாளில் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தால் மன நிம்மதி கிடைக்கும், சூழ்நிலைகள் சாதகமாக்கும், தேவையற்ற எண்ணங்கள் விலகும். கிரக கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி செயல்படுகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சார். மன அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு சீராக காணப்படாது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் பய உணர்வு இருக்கும். படபடப்பாகவே இருப்பீர்கள். சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்களை கூட உங்களால் தைரியமாக பேச முடியாது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது எழலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தெரியாதவர்களினால் கூட உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நீங்கள் யார், உங்களை பற்றிய விஷயங்கள், பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாதீர்கள். அவரவர்கள் சுய விருப்பம் போல நடந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுங்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை கையாள்வது மிக கடினமாக உணர்வீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் தேவை. யாரிடத்தில் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு சில பலன்களும் மாறுபடும். யோகத்தோடு இருப்பீர்கள். சில அனுகூலம் உண்டாக்க வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகளை லாபகமாக கையாள வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சோர்வு உண்டாகும். மன கவலைகள் சற்று ஏற்பட்டு நீங்கும். துரிதமாக செயல்பட முயற்சிப்பீர்கள். சிந்தனைகள் மேம்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. புரிதல் ஏற்படும். மறைமுகமான பிரச்சனைகள் உண்டாக்கி மறையலாம். ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும். கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த நாள் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று 108 முறை பாராயணம் செய்ய சுப பலனை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி.
திங்கட்கிழமை சோமவாரம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், களத்திர பாவகத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான் இருக்கிறார். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒருவிதமான விஷயங்களில் புரிதல்கள் இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எதையும் கவனித்துதான் செய்ய வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ண போக்கில் இருக்காதீர்கள். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால்தான் நல்லது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். வெளிநாட்டு தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு புரிதல் இருக்கும். வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் சக நபர்களிடத்தில் உங்களுடைய தரத்தை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒத்துழைப்புகள் கொஞ்சம் குறையலாம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எல்லோரையும் சம விகிதமாக பாவிப்பது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. முதன்மையான நிலையில் இருப்பவர்களாகட்டும், செயல்படுபவர்களாகட்டும், வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுக்க வேண்டும். இனம் புரியாத புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். கோப குணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அறம் போற்ற வாழ முற்படுங்கள். வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். எந்த விஷயங்களுக்கும் தலையிடாமல் இருப்பதே நல்லது. இருந்தாலும் வெற்றிகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்கள் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல்கள் இருக்காது. தேவையற்ற விதண்டாவாதங்கள், மீன் போச்சுக்கள், ரிப்பீட். சில நேரத்தில் வேண்டாவாத விதண்டாவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் கொஞ்சம் குறையும். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். இனம் புரியாத புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். எதிலும் முன்கோபம் இல்லாமல் தன்மையோடு செயல்பட வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் கோவிலுக்கு சென்று தூப தீப ஆராதனைகள் செய்வது விசேஷம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். வெற்றிகள் கொண்டாட்டமாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எதிலும் பொறுமையான குணத்தை கடைபிடித்தால் நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்கியத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பலன்கள் என்ன வகையில் அமையும், எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்க கூடாது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்கள், திங்கட்கிழமை சோமவாரம் என்பதாலும் கத்திரி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் கோவில்களுக்கு, அம்பிகைகளுக்கு பால் அபிஷேகம் மற்றும் இளநீரால் அபிஷேகம் பெருமளவில் செய்வது விசேஷம். கூடுமான வரையில் பன்னீர் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்
குளிர்ச்சியான பொருட்கள் பழச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் தடைகளும் நீங்கி வாழ்வியல் முறை உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். பிறரால் நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். தந்திரமாக சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு மனம் விட்டு பேசுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வியாபாரத்திற்கும் அவர்களுடைய அனுசரணையான போக்கு இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சீராக்க கையாளுவீர்கள். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமான விஷயங்களை செய்வீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகலாம். சேமிப்புகள் அதிகரிக்கும். பண வரவுத்து அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவீர்கள். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அலங்கரிப்பீர்கள். கலை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பகைமை குறையும் நாள். தெய்வீக பக்தி வழிபாட்டில் நாட்டங்கள் உண்டாகும். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். ஆதரவான நாளாக அமையும். சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடும். திறமையாக இருப்பீர்கள். வேலை தொடர்பாக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை வழிபடலாம். குருமார்களை தரிசனம் செய்வது விசேஷம். பிரச்சனைகள் குறையும். பலவித சங்கடங்கள் அகலும். நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குரு கடாட்சம் சித்திக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். சேமிப்புகள் அதிகரிக்கும். பண வரவு உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். இந்த நாள் சகல அனுகூலம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான். 6ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான். களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அஷ்டமத்தில் குரு பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவானோடு கடகத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் ஸ்ரீ கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. துலாம் ராசி அன்பர்கள் எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் பல நிலைகளில் மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருப்பீர்கள். தலைமை பண்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் இதுநாள் வரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மூத்த அதிகாரிகளோடு நல்லிணக்கம் ஏற்படும். கொடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். சங்கம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல விதமாக செய்தோம் என்கிற எண்ணங்கள் உருவாகாது. ஏதாவது ஒரு மன குழப்பத்திலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மனநிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்ய முற்பட வேண்டிய நாள். உயர் கல்வியில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அலுவலக வேலைகளில் மிகுந்த சிறப்பான ஒரு நபராக போற்றப்படுவீர்கள்.
உங்களுடைய செயல்கள் எல்லோரும் மதிக்கும் விதமாகத்தான் அமையும். நறுமண பொருட்கள் வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள், ஜெயத்தை நோக்கி பயணிக்க கூடும். ஆதரவுகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆதரவான நாளாக அமையும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். திருப்திகரமான நாளாக உருவாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் அமையும். எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்ய முற்படுங்கள். வனப்புகள் அதிகரிக்கும். முகப்பொலிவில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பிறக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். தொழில் விருத்தி உண்டாகும். நறுமணம் சார்ந்த வியாபாரம் களை கட்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். ஜெயம் நிறைந்த நாளாகும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எல்லோரிடத்திலும் பாராட்டுகள் அதிகமாக வந்து சேரும். உங்களுடைய செயல்கள் கொடிக்கட்டி பறக்கும். ஏற்றங்கள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களை, இறை வழிபாடு செய்தால்தான் உங்களுடைய சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த எண்ணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதற்கும் ஆசைப்படாமல் சமாதான போக்கோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். வீண் பிரச்சனைகள் உங்களிடம் தேடி வந்து நீங்கும். உத்தியோக வேலைகளில் இருந்த தடை தாமதங்கள் சற்று குறைவது போல தோன்றலாம். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். லாபங்கள் மேம்படும். நன்மைகள் பிறக்கும். கூட்டாளிகள் முகாந்திரமாக பொருட்சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வகையில் சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நிறைந்தே இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்பது போலத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். எதையும் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தக்கூடியவர்கள் கிரகங்களே என்பதை நம்புங்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய விடாமுயற்சிகள் வேலை தொடர்பாக செய்து கொண்டே வந்து இறைவனையும் நீங்கள் வணங்கி தியானித்து செய்யும் பொழுது நடக்காத வேலைகள் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. மாணவ மாணவிகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவும். தாய் தந்தையர் பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு வேண்டி இருக்க வேண்டும். வயதில் மூத்தவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடப்பது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்ளக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். வேலையாட்களினால் சில லாபங்கள் உண்டாகும். ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத சில முக்கிய விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையில் உயர்வு உண்டாகும்.
பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும், நன்மைகள் விளையும். வணிகம் தொடர்பான எண்ணங்கள் கூடும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். சஞ்சலங்கள் நிறைந்ததாக இருக்கும். பொருட்சேர்க்கை ஏற்படும். பயணங்களினால் அனுபவங்கள் இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வழிபடுங்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான யோசனைகள் உருவாகும். இறை வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நல்ல வழியை கொண்டு சேர்க்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கிடைக்க அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். இன்றைய நாள் செய்ய வேண்டிய சில நற்காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்துக் கொள்வதால் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஓரளவிற்கு லாபத்தை பெறக்கூடும். தன்னிச்சையாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர வழிபடுதலை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அயராது பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். எண்ணத்தில் தெளிவு என்பது அவசியம். ஒரு சில காரியங்கள் விறுவிறுப்பாகும். ஒரு சில காரியங்கள் மந்தமாக நடக்கும். தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு தானிய கிடங்குகள் குடோன் வைத்திருப்பவர்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். ஈர்ப்பு இருக்கும். மனதில் தெளிவு உண்டாக்கும். நல்ல சிந்தனைகளோடு வேலைகளை கவனிப்பீர்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் ஆக குடும்ப நபர்களிடத்தில் கனிவாக்கவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு, அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிட்டும். விறுவிறுப்பாக வேலைகளை ஒரு சில நேரத்தில் மட்டுமே செய்ய முடியும். மற்ற நேரம் உடல் அசதி வரலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம். மனக்குழப்பத்தோடு சில வேலைகளை செய்வதால் தாமதங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நல்ல ஆதரவுகள் ஏற்படும். அதீத நன்மைகள் பிறக்கும். எதிர்கால தேவைகள் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். அதிகாரிகளிடத்தில் விவேகம் வேண்டும். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக நல்ல சிந்தனைகளோடு செய்ய வேண்டும். குழப்பங்கள் நீங்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் நல்லது. தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளோடு வேலைகளை கவனியுங்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவசூரிய பகவான் வழிபாடு அதீத நன்மையை தரும்.
தகுந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்பீர்கள், ஆலோசனைகள் கிடைக்கும். தாமதங்கள் இறக்கும், அசௌகரியங்கள் உண்டாக்கும், மன கவலைகள் இருக்கும். சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள், தேடல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதால் மட்டுமே சில நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, குடும்ப தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார். அதிலும் சனீஸ்வர பகவானுடைய வீடு. உங்கள் துணைவர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சற்று கருத்து வேறுபாடுகள் மறையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அவ்வப்போது எழலாம். சேமிப்புகளில் இருந்து பணம் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். வருமானம் எந்த அளவிற்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பணத்தை செலவு செய்ய வேண்டும். அதிக பண செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருப்பவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக செல்பவர்கள், கல்விக்காக, படிப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக சில விஷயங்கள் செய்தால் பிரச்சனைகள் தான் உண்டாக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ கூடாது. ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். டாக்குமெண்டேஷன் மற்றும் வீடு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஓரளவாவது நன்மைகள் பெறுவதற்கு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது, காஞ்சி காமாட்சி தேவியை வழிபட்டால் நல்லது. ஆதி காமாட்சி அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் ஓரளவிற்காவது புத்தி தெளியும். நல்ல சிந்தனை உண்டாக்கும். மனதில் அமைதி இருக்கும். எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படாது. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களால் ஓரளவிற்காவது உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். செய்யக்கூடிய தொழிலிலும் சில வளர்ச்சிகளை காண முடியும். குடும்ப சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். எதிர்வினைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனக்கசப்புகள் அகலம். உயர்ந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடங்கள் நல்லது. ஓம் ஸ்ரீ அபிராமி தாயே போற்றி போற்றி என்று 5 முறையாவது உச்சரித்தால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மன ஒற்றுமை இருக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாள். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முயற்சிகள் கைகூடும். அனுபவங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பர்கள், இந்த நாளுக்குண்டான நிலை எப்படி இருக்க போகிறது? கோல்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். சிந்தனைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மனதில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் வெளிப்படும், புதுவிதமான ஆலோசனைகள் கிடைக்கும், உங்களை பற்றிய சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும், கூட இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக்க தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை தெரிந்து கொண்டு பேசுவது பழகுவது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களில் அதிகமாக தலையிடாதீர்கள், வீண் பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். கடன் சார்ந்த எண்ணங்கள் தோன்றலாம், உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீரும், பகை உணர்வுகள் மாறும். எவருடைய தொந்தரவும் உங்களுக்கு நேராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருங்கள். அனுபவ வெளிப்படும். வியாபாரத்தினுடைய போக்கு நல்ல விதமாக புரிந்து கொள்வீர்கள். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், தேவைக்கு ஏற்றாற் போல் பண வரவு உண்டு. சில நன்மைகள் பெறுவதற்கான சில சூழ்நிலைகளும் நிலவும். பொருளாதார முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களிலும் தியானம், யோகாசனங்கள் செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, பிராணாயாமம் செய்வது நல்லது. அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு அதிகமாகவே சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் செய்யக்கூடிய வேலையின் முழுமையை புரிந்து கொள்வீர்கள். நிபுணத்துவம் பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். சில விமர்சனங்கள் வந்து போகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், அலட்சியம் கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். ஆதாயங்கள் உண்டாக அதிக பாடுபட வேண்டியதாகவே இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கம், வரவு நிறைந்ததாக இருக்கும். ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலுமயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். மேன்மையும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். சினிமா துறையில் இருப்பவர்கள், வெள்ளித்திரை, சின்னத்திரையில் இருப்பவர்கள், உங்களுடைய விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். வேலை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். செய்யக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கையாக வேலைகளை கவனிப்பீர்கள். அதீத பலன்கள் உங்களுக்கு உண்டு. பாராட்டுதல்கள் பெறக்கூடும். செய்யும் தொழிலே தெய்வம் என மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வேலையில் உயர்வு ஏற்படும். மூத்த அதிகாரிகள், தலைமைத்துவம் பெற்றவர்களிடத்தில் நல்ல இணக்கம் உண்டாக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மறுதாரம் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். பிறருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஈடுபாடு உண்டாகும். கலை சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை வியாபாரங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும். லாபம் பெருகும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். மறுதாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நல் செய்திகள் கிடைக்கும். பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். பிறருக்கான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ பெருமாள் வழிபாடு நல்லது. முயற்சிகள் மேம்படும். எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.